பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால். ஆமேன். அப்படின்னா என்ன அப்படின்னா சபையில் உள்ள சகோதரர்கள், விசுவாசிகள், மற்ற விசுவாசிகள் ஏதாவது ஒரு தவறு செய்தார், ஏதாவது ஒரு அவங்க ஏன்னா சத்தியத்துக்கு புறமான வழியில நடப்பார்களே, ஆனால் அவங்க ஏதோ ஒரு தவறான காரியங்களை செய்வார்களே, ஆனால் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அவனை சீர் பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, ஒருத்தவங்க ஏதோ ஒரு சின்ன தவறு செய்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள நம்ம குற்றம் சாட்டி அவங்கள நம்ம அப்படியே இவங்க பயங்கரமான ஒரு பாவி, இவங்க ஒரு பயங்கர துன்மார்க்கமான ஒரு ஜீவியத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணி குற்றம் சாட்டி அவங்கள பற்றி நம்ம வெளியில் போய் சொல்லி அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோட பேசுகிறாங்க. ஏன்னா மற்றவர்களை என்னென்னா குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு நீ யார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்போ மற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க தவறு செய்யும் பொழுது அவங்கள நம்ம நியாயம் தீர்க்காம என்ன பண்ணணுமா, ஆவிக்குரியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாந்தமுள்ள ஆவியோடு அவங்கள நம்ம சீர் பொருந்த பண்ணணும். அப்படின்னா அப்படியே ஒருத்தவங்க தவறு செய்தாங்க, ஒருத்தவங்க ஏதோ சத்தியத்துக்கு புறமான காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம எரிச்சல் அடைஞ்சு அவங்க மேலே கோபப்படாம சாந்தமுள்ள ஆவியோடு பொறுமையோடு அப்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்கள சீர் பொருந்த பண்ணணும். அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தெசலோனிக்கேயர் நிருபத்தில் பவுல் சொல்லுவார், ஒழுங்கில்லாதவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்க, திடனற்றவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாரிடத்திலும் நீங்கள் நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. ஆமே. அப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு, அன்ரூலி இல்லையா, அப்படி கீழ்ப்படியாதவங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம புத்தி சொல்றவங்களா இருக்கணும். சாந்தமுள்ள ஆவியோடு, அப்படி எரிச்சல் அடைஞ்சு இல்லை கோபமா, நீ இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்ட, நீ பாவி, நீ இனிமே நீ என்னன்னா நம்ம விசுவாசிகளோட சபைக்கே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான அவங்கள அப்படியே ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்காம நம்ம சாந்தமுள்ள ஆவியோடு அவங்கள என்ன அவங்க சில காரியத்தில் அவங்க வீக்காக இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம தேற்றுகிறவர்களாக, அவங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களாக, சாந்தமுள்ள ஆவியோடு அவங்களை சீர் பொருந்த பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நீயும் இல்லை சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா மற்றவங்கள நியாயந்திருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிற நம்ம விழுந்து போய் விடாத படிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எந்த பாவத்திலே எந்த காரியத்திலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. ஆகையினால்தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமே. அப்ப நம்ம நான் கரெக்டா இருக்கேன், நான் அந்த மாதிரி எந்த பாவத்திலே நான் விழுந்துட மாட்டேன், நான் ஐம் குட் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்குள்ள நம்ம போயிடக்கூடாது. எப்பயும் நம்ம ஏன்னா பிசாசு எவனே விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான் இல்லையா. இந்த ஏஜ் குரூப் தான் பாவத்துல விழுவாங்க அப்படின்னு கிடையாது. எந்த ஏஜ்லயும் அப்படி நம்ம கவனமா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அவங்களுக்கு போய் நம்ம புத்தி சொல்றோம், தவறான பாதையில போறவங்களை நல்வழிப்படுத்துகிறோம்னு சொல்லி போய் அவங்க செய்யற தவற நம்மளும் செய்து விடாதபடி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டும். ஆமே. தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா நாங்கள் தியானிக்கிற இந்த நல்ல வசனத்துக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவங்களை நியாயம் தீர்க்காதபடி, மற்றவங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு அப்பா சாந்தமுள்ள ஆவியோடு அப்படி எல்லாரும் சீர்பொருந்த பண்ணுகிற அந்த ஒரு கிருபை எங்களுக்கு கொடுங்க அப்பா.
ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்க, எல்லாரிடத்துலையும் நாங்கள் சாந்தமாக இருக்க ஆண்டவரே அந்த ஜென்டில்னஸ் அப்பா ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க அப்பா. நீர் ஆண்டவரை எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க அப்பா. ஆண்டவரை பாவிகளை நேசித்தீர் ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரை. அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க. உலகில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துகிற அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் விழுந்து போய் விடாம அப்பா எங்களோட விசுவாச வாழ்க்கையில அன்றை தொடர்ந்து நிலைத்திருக்கிற ஆண்டவரை அந்த ஒரு கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை அப்பா நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.